அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விநாயகர் சதுர்த்தி 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை, அதாவது 7/9/2024 அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இந்த விநாயகருடைய தத்துவம் என்ன? ஜோதிடத்தில் விநாயகர் எந்த கிரகத்துடைய அதிதேவதையாக இருக்கிறார்? விநாயகரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக மனித வாழ்க்கைக்கு அறம், பொருள், இன்பம், ஞானம், வீடு இது முக்கியம் இல்லையா? இதில் ஞானத்திற்கும் வீடு என்று சொல்லக்கூடிய முக்திக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் எதுனா கேது. அதாவது ஞானக்காரகன், மோட்சக்காரகன், முக்தி, மறுபிறவி இல்லாததை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த கேதுவுடைய அதிதேவதை யாருன்னா விநாயகர். கேது எப்பவுமே எதையுமே சுருக்கும், தடுக்கும், அல்லது அதோடைய ஷார்ட்கட், குறுக்கு வழியை சொல்லும். அப்படிதான் விநாயகரும். அதாவது அறம், பொருள், இன்பம், ஞானம் வீட்டில் ஞானத்தை முதல்ல எடுத்துக்குவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், புராண கதை. அதாவது நாரதர் ஒரு பழத்தை கொண்டுட்டு வருவார். இந்த பழம் அப்படின்னாலே, பழம்னா அதாவது ஞானம், அதாவது கடைசி நிலை இல்லையா, அது ஞானம். அந்த ஞான பழத்தை கொண்டுட்டு வராரு. யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல பிரச்சனை வருது. அதில் இந்த உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் வழங்கப்படுன்னு சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் மயிலேறி இந்த உலகத்தை சுற்றி வராரு. விநாயகர் தன்னுடைய தாய் தந்தை சிவபார்வதியை சுற்றி அந்த பழத்தை பெற்றுக்கிறார். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானம் பெறுவதற்காக முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி அதன் மூலமாக அனுபவ ஞானங்களை பெற்று ஞானம் பெறுகிறார். ஆனால் விநாயகர் அந்த இருந்த இடத்திலேயே அந்த ஞானத்தை பெறுகிறார். அதாவது குதம்பை சித்தர் சொல்லுவார் இல்லையா, இருந்த இடத்தில் இருந்து அறியாமல் வருந்தி திரிவதென்ன குதம்பாய்ன்னு சொல்லுவார் இல்லையா. திருமூலர் சொல்லுவார் இல்லையா, ஓதம் ஒழிக்கும் உலகை வளமுந்து பாதம் நோக நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரை. அதாவது ஷார்ட்கட், அதாவது இருந்த இடத்திலேயே அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார் விநாயகர். அனுபவ ஞானங்களை பெறாமலேயே அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்போ விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது ஞானம் என்பது எளிதாக கிட்டும். ஞானம் வெளி உலகத்திற்கு செல்லாமலேயே தனக்குள்ளேயே தெளிந்து பெற முடியும். அந்த ஞானத்தை எளிதாக வழங்கக்கூடியவர். அடுத்ததாக வீடு, முக்தி இல்லையா. முக்தி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அதுவும் அனுபவம் மூலியமாக பெறக்கூடியதுதான். ஆனாலும் இப்போ நம்ம விநாயகர் இருக்கார். விநாயகர் இப்போ அரச மரத்தடியில் விநாயகர் இருப்பார். பக்கத்தில் நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த நாகம் நேராக இருக்காது, இப்படி கிராஸ் ஆகிருக்கும். கிராஸ் ஆகி மேலே சிவலிங்கம் இருக்கும். அதோடைய என்ன அர்த்தம்? எப்போவுமே நம்ம விநாயகர் எப்படி வணங்குவோம்? தோப்பு கர்ணம் போடுவோம். தோப்பு கர்ணம் எப்படி போடணும்னா, இப்படி கிராஸாக கை வச்சுக்குவாங்க. கிராஸாக கை வச்சுட்டு இந்த கால் இருக்கு இல்லையா, காலையும் கிராஸாக வைக்கணும். காலையும் கிராஸாக வச்சு தோப்பு கரணம் போடணும். அப்போ அந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களே அப்படி அந்த மாதிரி இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, விநாயகருக்கு இன்னொரு பேர் என்ன, லம்போதரன் அப்படின்னு பேர். நம்ம மனித உடம்புல 6 சக்கரம் இருக்கு இல்லையா, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் இந்த முதுகெலும்போட கடைசி பாகம், அதை தான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்துடைய அதிதேவதை யாருன்னா விநாயகர் இல்லையா. இந்த விநாயகர் இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து சிவனை அடையக்கூடிய நிலை தான் அந்த தோப்பு கரணம். அதாவது ஸ்டார்ட்டான வழி. அதாவது பெரிய யோக பயிற்சிகள்லாம் இல்லாமல் வெறும் இந்த தோப்பு கரணத்திலேயே இந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை அந்த ஆதாரங்கள் வழியாக நெற்றிக்கு மேலே ஏற்றுறது. அதான் அந்த சிவலிங்கம் சிவனோடு சேர்ப்பது. இதுதான் இந்த தோப்பு கரணத்தோட வேலை. அப்போ கிராஸ் வழியாக தோப்பு கரணம் போட்டு எளிமையாக குண்டலினி சக்தியை 6 ஆதாரங்கள் வழியாக மேலே ஏற்றக்கூடியவர். அதனால தான் வீடு முக்தியை ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாரு. அதாவது பெரிய அனுபவம்லாம் பட்டு அந்த 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 மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் வெறும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் அந்த 6 ஆதாரங்கள் வழியாக குண்டலினி சக்தியை, சிவத்தை சென்று அடைய வைக்கிறார். அப்போ ஞானம், வீடு இது ரெண்டையுமே ஷார்ட்கட்டில் எளிமையாக மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நல்வழி காட்டுகிறார். அப்போ விநாயகரை வழிபடும் பொழுது ஏன் முன்னாடி பார்த்தீங்கன்னா
முதல்ல விநாயகருக்கு வழிபாடு செய்கிறோன்னா அந்த காரியங்களை எளிமையாக்குவார். அந்த காரியங்களை எப்படி செஞ்சால் எளிமையாக சீக்கிரமாக குறுக்கு வழியில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லையா? அதனால தான் விநாயகருக்கு முதல் மரியாதை கொடுத்து பூஜை செய்கிறோம். அப்படின்னா அந்த காரியங்கள் சீக்கிரமாக நடைபெறும், எளிமையாக நடைபெறும், பெரிய தொல்லை இல்லாமல் நடைபெறும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஆக விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டு வாழ்விலே எல்லா வளமும் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.